இந்திய அளவில் 2ஆம் இடத்தில் இருந்த ஆவின் 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு தமிழக அரசே காரணம் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இடைக்கட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகம் உள்ளது. இதன் முன்பாக பால் விற்பனை விலையை உயர்த்தியது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் வெகுவாக குறைந்துள்ளதால் ஆவின் நிறுவனம் கடும் நெருக்கடியில் உள்ளதாக கூறினார். பால் கொள்முதலில் தேசிய அளவில் 2வது இடத்தில் இருந்த தமிழகம் தற்பொழுது 11வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள நிலையிலாவது தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். 2வது இடத்தில் ஆவின் இருந்துச்சு. இந்தியாவிலேயே முதல் இடம் அமுல் குஜராத், 2வது இடம் நம்ம ஆவின். இன்னைக்கு 11வது இடத்துக்கு போயிடுச்சுன்னு இவங்களே சட்டசபையில சொல்றாங்க, நம்முடைய அமைச்சர்களே. அப்ப முதல் இடத்தில் நாங்கள் வருவோம், முதல் இடத்துக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் ஆவின் நிறுவனத்தை உற்பத்தி அதனுடைய விநியோகத்தை 11வது இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க.